அண்ணா கொஞ்சம் பேக் அண்ணா 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 சிஸ்டர் கொஞ்சம் வரணும் அப்படி வரணும் கை நீட்டாதுண்ணே ஜெயங்கொண்ட ஜிஹெச்சில் அடிப்பட்டாங்க அதை பார்த்து நாளைக்கு டேட்டு நாளில் நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்துட்டு இருக்காரு வண்டிக்கு ஓட்ட உனக்கு நர்ஸு தான் ஆக்சிடென்ட் டாக்டர் வந்துருக்காரு ஆக்சிடென்ட் ஆச்சுல அவங்கள பார்த்துட்டு இருக்காரு காலையில் போட்டாங்க லீவ் இருக்காங்க
சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நேற்று அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளை சார்ந்த சமூக விரோதிகள் தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள ஓட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொன்பரப்பு என்னும் இடத்தில் 4 வாக்குச்சாவடிகள் உள்ளன. தலித் மக்கள் கிட்டத்தட்ட 400 வாக்குகளை 11 மணிக்குள்ளாக பதிவு செய்துவிட்டார்கள். இதனால் சகித்துக் கொள்ள முடியாத சாதி மத வெறியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் பல கிராமங்களில் இருந்து திரண்டு திட்டமிட்டு தலித் மக்களின் குடியிருப்புகளுக்கு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் தலையில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஜெயங்கொண்ட மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நான் சந்திக்காத போது திருக்கடப்பூர் என்னும் கிராமத்தில் நடந்த தாக்குதலில், வரதராஜன்பேட்டை என்னும் கிராமத்தில் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாரியங்காவல் என்கிற இடத்தில் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர், முதலியார் வகுப்பை சார்ந்தவர் மானச்சின்னத்திற்கு ஓட்டு போட்டார் என்பதற்காக அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையும் பொதுக்கூட்டங்களில் பேசிய பேச்சும் தான் இந்த வன்முறைகளுக்கு காரணம். வெளிப்படையாகவே வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற வேண்டும் என்றும், வாக்குச்சாவடிக்கு அருகே 100 பேர் போய் நின்று கொண்டால் யார் வந்து வாக்களிப்பார்கள் என்று வாக்களிக்கிறவர்களை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வழிகாட்டியதன் விளைவாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்பாவி வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை தொடர்ந்து தவறாக வழிநடத்துவது, வன்முறைக்கு அவர்களை திசை திருப்புவது, அவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குவது என்று தொடர்ந்து வன்னிய சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் பாமக நிறுவனரும் அவருடைய தலைவர்களும் நடந்து வருகிறார்கள். இது அந்த சமூகத்திற்கே செய்கிற துரோகம். அந்த இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள்.
அவர்களுக்கு தவறாக வழிநடத்தும் போக்கை பாமக நிறுவனர் தொடர்ந்து கடைபிடித்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. 1999ஆம் ஆண்டு எத்தகைய வன்முறை வெறியாட்டங்களை அவர் கட்டவிழ்த்து விட்டாரோ அதே போல 2019லும் பல இடங்களில் இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு அவர் நிச்சயித்திருக்கிறார். இது வேதனை அளிக்கிறது. வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பொன்பரப்பியில் இந்து முன்னணியைச் சார்ந்த சில மதவெறி சக்திகள் சிறுகடம்பூர் நந்தினி படுகொலைக்கு காரணமாக இருந்தார்கள். இப்போது இந்த வன்முறைக்கும் நிச்சயித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்டும் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. பெயர் குறிப்பிட்டு புகார் அளித்த நிலையிலும் 3-4 பேர் மட்டுமே பெயர் குறிப்பிடப்படாதவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்கள் இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பொன்பரப்பியில் இந்த 281 முதல் 284 வரை 4 வாக்குச்சாவடிகளுக்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். அவ்வாறு நடத்துவதற்கான சூழல் இல்லை, நடத்த இயலாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இது குறித்து சட்ட வல்லுநர்களோடு கலந்துரையாடல் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நான் முடிவெடுக்கிறேன். காவல்துறை இப்போ அந்த பாதுகாப்பு சரியாக இருக்கா இல்லையா? பாதுகாப்பு கடந்த சம்பவ நடவடிக்கை அதன் பிறகு வன்முறையில் ஈடுபட்டவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. காவல்துறை இன்னும் தீவிரமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நன்றி. சார்